ஹாய் சிலக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். 2026 வந்துருச்சு. இன்னும் சேமிக்க முடியலன்னு சொன்னா, அடுத்த வருஷமும் இதே கதி தான். இதனால நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு வந்து சொல்ல வந்திருக்கேன். எமர்ஜென்சின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், யார்கிட்ட போய் நம்ம கையை நீட்டி நிற்கணும் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு நம்மளே எடுத்து வச்சுட்டோம்னா, நம்ம எவன்டையும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா? இதுக்கு ஆன்சர் வேணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமே இல்லைப்பா. சேமிக்க தெரியாது தான் நம்மளுடைய பிரச்சனையே. 500 ரூபா கூட சேமிக்க முடியாத நிலையில் இருக்கீங்களா? அப்போ ரொம்ப கவனமாக கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். 2026ல் நம்ம வந்து ஒழுங்காக சேவ் பண்ணலாம். சூப்பராக 2025 விட 26 வேறு லெவலில் நம்ம வந்து கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, இல்லை எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும். நீங்கள் சேமிக்க முடியலைன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக முடியும். அதுக்குண்டான வீடியோ தான் நான் வந்து போட்டிருக்கிறேன். நம்ம பிரச்சனைங்கிறது சம்பளம் இல்லது இல்லைங்க. நம்மளோட பிரச்சனையே நம்ம வந்து பட்ஜெட்டே போடாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து செலவு பண்ணுறது தான். ஸோ எப்படி பட்ஜெட் போடணும், என்னெல்லாம் செஞ்சால் நம்ம வந்து சேமிக்க முடியும், சின்னதுலேருந்து அதாவது ₹1 ₹2 கூட எப்படி சேர்த்து வைக்கணும், நம்ம எப்படி ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து மேனேஜ் பண்ணணுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஒரு சின்னதாக லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஹைப்பு பண்ணிவிட்டு வாங்க கமெண்ட்டில் பழகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நல்லா கவனிச்சு பாருங்கள். மாதம் 10,000 சம்பாதிக்கணும்னு சேமிக்க மாட்டாங்க, மாதம் 30,000 சம்பாதிக்கணும்னு சேமிக்க மாட்டாங்க. பட் 2026லையும் இதே நிலைமையில் இருந்தோன்னா 2027லையும் இதே சேம் ப்ராப்ளத்தில் தான் இருப்போம். ஸோ அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது தான் நான் இதை வந்து சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி சேமிக்கலாங்கிறத மெயினாக சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்புப்பா. சிம்பிள் தான். பட்ஜெட் பிளானை முதல்ல உங்கள் இன்கமில் எழுதுங்க. இப்போ மாதம் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னு வைங்களேன், மாதம் ஃபுல்லாக நான் சம்பளம் வாங்கலப்பா, டே சம்பளம் இல்லைன்னா டெய்லி சம்பளமோ வார சம்பளமோ இல்லைன்னா சைடோ ஏதோ ஒன்று. பட் அதை நீங்கள் எழுதணும். ஒரு நோட்டு போடுங்க இதுக்குன்ட்டு. நோட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20 ரூபா வருமா? அப்படியே இல்லைன்னா உங்கள் பசங்களோட ஸ்கூல் நோட்டு வந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஸ்கூல் நோட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களுமே எல்லா நோட்லையுமே எழுதிருக்காது, ஏதாவது ஒரு நோட்டு மிச்சம் இருக்கும். இது கூட நமக்கு வந்து சேவிங்ஸ் தான்ப்பா. நான் இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டேன். இது கூட அவனோட நோட்டு தான், ஸ்கூல் நோட்டை தான் நான் வந்து இப்போதைக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து சின்ன சின்ன டிப்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில் ஜெயிக்க முடியும். அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. மாத சம்பளம் 15,000 அப்படின்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த 15,000த்தையும் எழுதுங்க. என்னென்ன செலவு, என்னென்ன சேமிப்பு, என்னென்ன வரவு, இது அவ்வளோத்தையுமே ஃபஸ்ட்டு எழுதுங்க. சில பேருக்கு வந்து டெய்லி சம்பளம் இருக்கும். டெய்லி சம்பளம் இருந்தால் எப்படி நம்ம சேமிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை வேணால் போய் பாருங்கள். இல்லை எனக்கு இனிமேல் வேறு புது வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொன்னாலும் ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து போடுறேன். வார சம்பளம், சைடு இன்கம் எதுவாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு எழுதி வைங்க. ஏன்னா எப்போவுமே நிறைய மக்கள் யூஸ் பண்ணுற பெரிய பிரச்சனை என்னென்னா, வரவு ப்ளஸ் செலவு இந்த ரெண்டையுமே போக மிச்சத்தை தான் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுறாங்க. பட் இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. வரவு செலவை விட ஃபஸ்ட்டு சேவிங்ஸு அப்புறம் செலவு, இது தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு சேவிங்ஸு அப்புறம் வரவு, அதுக்கப்புறம் தான் நம்மளோட செலவு பற்றி எழுதணுமே தவிர எடுத்த எடுப்புலையே வரவு செலவு அதுக்கப்புறம் சேவிங்ஸை பார்த்துக்கலாண்டா அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால் வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருப்பா. ஸோ அதனால் எப்போவுமே சேவிங்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். நம்ம முதல்ல பண்ணுற செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பாக தான்ப்பா இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசியில் கொஞ்சம் கஷ்டம்தான், பரவாயில்ல, வேறு வழி இல்லைல்ல. நம்ம இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா நம்ம வேறு என்ன செய்ய முடியும் சொல்லி பாருங்கள். போன மாதம் வரைக்கும் தங்கத்தோட விலை 12,350, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 13,100. எங்கே போகுது? ராக்கெட் வேகத்தில் போகுது. அதை விட காய்கறி விலை, கறி விலை, மீன் விலை அதெல்லாம் தன்னை பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. சாலை மீனே கிலோ 100 ரூபான்னு விற்று இருந்தது, இப்போ இதே கிலோ வந்து 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் விற்கிற விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேவிங்ஸையும் நம்ம வந்து சேர்த்து வச்சே தான் ஆகணும். அப்போ தான் நம்ம எதிர்காலத்தில் வந்து நிம்மதியாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு நமக்கு நாமே ஒரு சேலஞ்சை படிக்கிடுவோமா? மந்த்லி சேவிங்ஸ் சேலஞ்ச். மினிமம் 2000லேருந்து 2100 வரைக்கும் கண்டிப்பாக சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கோங்க, வேறு யாரும் நமக்கு தேவையில்லை. 2000ல் 2,500 நான் எடுத்து வச்சே ஆவேன்ப்பா. இதுக்கு மேலே நான் இதனால் அதை வந்து சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். இதுக்கு மேலே நான் செலவு பண்ணேன்னா என் டப்பா டான்ஸ் ஆடிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும். டெய்லி ஒரு 50 ரூபா இல்லைன்னா ஒரு 100 ரூபா, மேக்ஸிமம் எல்லாராலையும் 50 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியும். இந்த 50 ரூபா எடுத்து வச்சு பாருங்கள், மாதம் 1,500 வந்துடும். 100 ரூபா எடுத்து வச்சு பாருங்கள், மாதம் 3,000 வந்துடும். இதை நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம், இல்லையா பிள்ளைங்களுக்கு எதுக்காவது ஒரு ஸ்நாக்ஸுக்கோ இல்லை பாலுக்கோ இல்லை நம்ம வீட்டு வாடகைக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்து வைக்கலாம். டெய்லி சம்பளம் வாங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா டெய்லி 50 ரூபா 100 ரூபா எடுத்துக்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஏன்னா டெய்லி சம்பளம் வாங்குறவங்க வந்து எவ்வளோ செலவு பண்ணுறவங்களே தெரியாமல் போயிடும். அதே மாதிரி தான் மாத சம்பளத்துக்காரங்க. ஸோ அதனால் நம்ம இந்த 50 ரூபா 100 ரூபாங்கிறது பெரிய விஷயமா இல்லாமல் இது வந்து ஒரு செலவாக நம்ம வந்து அதை எடுத்து தூர வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நம்ம டெய்லி ரூ. 100 எடுத்து வைக்கிறோம். நான் டெய்லி நம்ம ரூ. 50 எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டெய்லி எடுத்து வைக்க வேண்டியிருக்கே, ஏற்கனவே செலவு அதிகமாக இருக்குது, என்னதான் பண்ணனே தெரியல அப்படின்னு இருக்கும். பட் லாஸ்ட்டில் எப்படி தெரியுமா இருக்கும், நம்மளையே கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். இவ்வளோ வந்துருச்சுப்பா அப்படி. இப்போ பாருங்களேன், டெய்லி ரூ. 100 எடுத்து வைக்கிறீங்க, மாதம் என்னாச்சு ரூ. 3000 ஆச்சு. அதுவே வருஷத்துக்கு என்னாச்சு 36,000 ஆச்சு. 36,000 அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா தான் தெரியும். அப்பாடா பரவாயில்லையே, நமக்குள்ளேயும் மூளை வேலை செய்யுதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எதுவுமே கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். போக 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 செம்ம ஜாலியாயிரும். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்து வைங்கடா, ஓகேவா? எடுத்து வைக்க நம்மளோட வேல்யூ வந்து இன்னும் கூடிக்கிட்டே தான் போகும். எமர்ஜென்சி ஃபண்டு கண்டிப்பாக எடுத்து வச்சே ஆகணும். ஏன்னா எந்த நேரத்தில் யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னே தெரியாது. மெயினாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத கூட விடுங்க, அது என்னது இந்த காது குத்து, கல்யாணம், சடங்கு இந்த மாதிரிலாம் வரும்போது யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சும்மாலாம் போக முடியாது. இப்போ ரூ. 500 குறைஞ்சி வச்சுன்னா நம்ம மூஞ்ச நம்மளையே பார்க்குற மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. ரொம்ப நேரமாக உத்து பார்ப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கையில் காசு கம்மியாக வச்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த நேரத்தில் கையில் கண்டிப்பாக ரூபா தேவை. ஏன்னா எப்போ எவன் சீக்கிரமாக கல்யாணம் வைக்கிறானே தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் வச்சுட்டு பத்திரிக்கையை கொண்டு வந்து நீட்டும் போது நமக்கு தெரியும், ஐயோ இவனுக்கு 2000 கொடுக்கணுமே, இவனுக்கு 5000 கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வச்சு இது வந்து எதிர்பாராத கடன்கிறது, இது வந்து வட்டி இல்லாத கடன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தந்ததை நம்ம திருப்பி கொடுத்தே ஆகணும், அப்படித்தானே? ஸோ அதனால் நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சு எப்போவுமே வச்சுக்கோங்கப்பா. அதே மாதிரி குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காய்ச்சல், தலைவலி, அதுவும் இல்லாமல் இந்த சீசனுக்கு அடிக்கடி கோல்டு, காஃபி எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஃபீவர்லாம் சொல்லவே வேண்டாம். அலையா விருந்தாளி மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே தங்கி உட்காந்துக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக கொஞ்சம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யார்கிட்டையும் எதுக்காகவும் கேட்க வேண்டாம்ப்பா. ஒரு அவசரத்துக்கு கூட நம்மளே போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு மாதம் 500 1000 எடுத்து வைக்கிறீங்கன்னு வைங்களேன், அதை வீட்டிலையே ஒரு பாக்ஸில் சேர்த்து வைக்காமல் அதை அப்படியே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போட்டுருங்கம்மா. போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போடும்போது அது இன்னும் சேஃபாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, அது வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கூடிக்கிட்டே போகலாம். ஒரு வருஷத்துக்கு 36,000 போது எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு தருவோம். ஸோ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் வச்சோன்னு வைங்களேன், ஒரு அவசரத்துக்கு அதை எடுத்துருவோம் அப்படிங்கிற நம்ம மைண்ட் வந்து சொல்லிக் கொடுக்கும், நம்மளும் அதை வந்து எடுத்துருவோம். ஸோ அதனால் வீட்டில் வைக்காமல் போஸ்ட் ஆஃபீஸில் வைங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அதிகமாகவே தான் எல்லோரும் கேட்குறாங்க. வேறு வழியே இல்லை, நம்மளும் அந்த இதில் தான் நம்ம போய் சேர்த்துருக்குறோம். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறதே இல்லை. நான் வந்து என்னோடய பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கனால எனக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸோட செலவு வந்து கம்மி தான்ப்பா. ஸோ அதனால் இதில் வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்போ என்னோடய ரிலேஷன்லாம் சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நான் சொல்கிறது இது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு 40,000, 2 பிள்ளைக்கு 80,000 அப்படிங்கும்போது மாதம் நீங்கள் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் சரி 8,000 எடுத்து வச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா வருஷத்துக்கு அவன் 80,000 கேட்டு நிற்பான். அந்த நேரத்தில் நம்ம வந்து திக்கி திணறி முனகாமல் 8,000 மாதம் எடுத்து வச்சோன்னா வருஷத்துக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஈஸியாக எடுத்து கொடுத்துடலாம். 8,000 எடுத்து வைக்கணும்ட்டு இல்லை, கொஞ்சம் கூட குறைய நம்ம எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து யார்ட்டையும் கேட்க வேண்டாம், நம்ம பிள்ளையோட செலவை நம்மளே பார்த்துக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ ஸ்கூல் ஃபீஸ்க்கு கண்டிப்பாக மாதம் எடுத்து வச்சுருங்கம்மா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், டெய்லி 100 50 ஃபஸ்ட்டு எடுத்து வைங்க. அடுத்து பட்ஜெட்டை வந்து எழுதி வைங்க. மூணாவது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து போட்டு வைங்க. 4வது வந்து ஸ்கூல் ஃபீஸை வந்து ரெடி பண்ணி வைங்க. அடுத்து வந்து பிள்ளைக்கு வந்து கோல்டு சீட்டு போட்டுருங்கப்பா. கோல்டு சீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொல்கிறேன்னா, பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டிலலாம் கோல்டு சீட்டு கண்டிப்பாக தேவை. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டே சொல்லலாம். இப்போ இருக்கிற நிலையில் வந்து பொம்பளை பிள்ளைக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நகை நட்டு விற்கிற விலைவாசிக்கு இப்போவே வந்து 13,300 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சுலாம் போனீங்கன்னா ஒரு பவுன் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இருந்தாலும் வரும். இதுக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஸோ மாதம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2,000 ஒரு 3,000 இல்லைன்னா 5,000 அப்படி போடுங்க. ஒரு பவுன்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5,000 வரைக்குமாவது சேர்த்தா தான் இப்போம்லாம் ஒரு பவுனுக்கு வந்து எடுக்க முடியும். 2,000 போட்டிங்கன்னா மிஞ்சி போனால் என்ன செய்யலாம், ஒரு குட்டி காயின் வேணால் வாங்கிக்கலாம். அது மட்டும்தான்ப்பா வாங்க முடியும். இல்லை என் பிள்ளைக்கு வந்து ஒரு செயின் எடுத்து வைக்கணும், ஒரு டாலர் எடுத்து வைக்கணும், ஒரு கம்மல் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5,000 போடணும். 5,000 போட்டால் மட்டும்தான் இப்போ உள்ள காலத்தில் எடுக்கவே முடியும். அப்படி இல்லை, நான் வந்து கோல்டு வந்து நான் ஓல்டாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் கூட ஓகே தான். தெரிஞ்ச நகை கடையில் போய் இப்படி சீட்டு போடாமல் இல்லை அவர்கிட்டயே நீங்கள் கொடுத்து வைங்க. அண்ணே நான் உங்கள்கிட்ட வந்து மாதம் 5,000 நான் கொடுத்து வைக்கிறேன், ஏதாவது பழசு வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1 யூஸ் ஹேண்டுன்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து நீங்கள் வாங்கி பாலிஷ் பண்ணி புதுசாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசியில் இப்படிலாம் பண்ணுறது தப்பே இல்லை. ஏன்னா நானும் இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கிறேன். ஸோ பழைய நகை வாங்குறதுக்கு வந்து நீங்கள் கவலைப்படவே செய்யாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் தான், கண்டிப்பாக வாங்கி வைங்க. நெக்ஸ்ட்டு என்ன தெரியுமாப்பா, சில்ட்ரனுக்கு பிபிஎஃப் இல்லைன்னா
பிள்ளைங்க எஸ்பிஎஃப் சரிங்களா, அதாவது நம்ம பொன்மணி சேமிப்பு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களோட கல்யாண செலவுக்கு வந்து உதவும். நல்லா இப்போ நகைக்கு வந்து நம்ம வந்து மாதம் ரூபா கட்டிக்கிட்டு இருக்கோம், நகை எடுத்து வச்சுருவோம். பட் கல்யாண செலவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை பிள்ளைய வந்து நல்லபடியாக படிக்க வைக்கணும், பெரிய லெவலில் நம்ம வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான்ப்பா ஆகணும். ஏன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நீங்கள் போட போட உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் சேமிச்சுக்கிட்டே இருக்கும்போது மாதம் மாதம் உங்களால் முடிஞ்ச அளவு போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி போட்டுகிட்டே இருங்க. இது வந்து நிறைய பேர் எனக்கு ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னீங்க, அதுக்காக செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். என்னென்னா நீங்கள் மாதம் உங்களுக்கு அதாவது ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 2000 நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடுங்க. 18 வருஷம் கழித்து நமக்கு அது வந்து கையில் கிடைக்கும். பிள்ளை பிறந்தோடனே நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் செம்ம லக்குங்க. இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூப்பர் ஐடியா. கண்டிப்பாக தாமதமே இல்லாமல் நீங்கள் போய் சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கல்யாணம் முடியும் போதோ இல்லை பிள்ளை படிக்கும் போதோ என்ன ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான்டா நான் இன்றைக்கி சொல்ல வந்தது. உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஏன்னா சேவிங்ஸுங்கிறது கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் வந்து முக்கியமான ஒன்று. இது மட்டும் இல்லைன்னா நம்மளை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. சேவிங்ஸ் இருந்தாலே போதும், நம்மளோட சொந்த வீடு கட்டுறதுக்கோ இல்லை மற்ற எதுக்காக இருந்தாலும் சரி தான், நம்மளோடதை நம்மளே பார்த்துக்கலாம். யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் அவங்கள பார்க்குறேன். டாடா பாய்மா.